வெல்கம் டு மாயாபிரிஸ் மேத்ஸ் அகாடமி. வெல்கம் டு மாயாபிரிஸ் மேத்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம தமிழ்நாடு சிலபஸில் இருக்கக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் எக்ஸசைஸ் 2.7ல் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன் 1. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். let 2 plus I into 2 root 3 equal to அதை நம்ம ஜெனரல் போலார் ஃபார்ம்ல எழுதிக்கிறோம். r into cos theta plus I sin theta. இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? r கண்டுபிடிக்கணும், theta கண்டுபிடிக்கணும். rங்கிறது என்னது? மாடுலஸ் ஆஃப் z. ஓகே, நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும். தீட்டாங்கிறது என்னது? ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னா இது ஸ்மால் லெட்டர் ஏ. ஓகே, ஏஆர்ஜி. ஸோ ஸ்மால் லெட்டர் ஏ, ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். அண்ட் தென் இந்த தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டை எப்போவும் என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் லெட்டர் ஏல டினோட் பண்ணுவோம். ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஒரு 2k பை ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் z கிடைச்சிரும். அதாவது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படிங்கிறது -πலேருந்து πக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆங்கிள். ஆர்குமெண்ட் ஆஃப் zங்கிறது இன்ஃபைனைட்லி மெனி ஆங்கிள்ஸ். இந்த k பிலாங் டு z. இந்த kங்கிறது zங்கிறது என்னது? இண்டிஜர்ஸ். 0 ± 1 ± 2. ஸோ கேக்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு வேறு ஆங்கிள்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 30 டிகிரி அப்படின்னா இப்படி இருக்குமா? இப்போ நம்மளோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரினா இப்படி இருக்கும். இது பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ஓகே, இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் பார்த்தீங்கன்னா ஒருவேளை என்ன வரலாம்? k ஈக்குவல் டு 1 போடுங்க. அப்போ என்ன ஆயிரும்? 30 டிகிரி ப்ளஸ் 2π. அப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி திரும்பவும் இதே ஆங்கிளில் தான் வந்து நிற்கும். இப்போ k ஈக்குவல் டு 2 போட்டால் இன்னொரு ரவுண்டு ஃபுல்லாக 360 டிகிரி ரொட்டேட் ஆகி திரும்பவும் இதே ஆங்கிளில் தான் டினோட் பண்ணும். புரியுதா? ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படிங்கிறது இன்ஃபைனைட்லி மெனி ஆங்கிள்ஸ் இருக்கும். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது யூனிக் ஆங்கிள் தான், ஒரே ஒரு ஆங்கிள் தான். இந்த போலார் ஃபார்மில் இருக்கக்கூடிய தீட்டா அப்படிங்கிறது இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் தான். அதனால தான் நம்ம பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக ஒரு 2k பை ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிடும். புரியுதா? ஓகே, இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனும். ஓகே, நீங்கள் எக்ஸாம்லலாம் போய் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. இட் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிப்போம். r ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது ரியல் பார்ட்டு, ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்டு. இங்கே எக்ஸுங்கிறது இந்த 2 தான் என்னது? எக்ஸு. 2 ரூட் 3ங்கிறது ஒய். ஸோ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் which is equal to root of 2 square equal to 4. 2 root 3 into 2 root 3. So with 2 2s are 4, 4 3s are 12. So plus 12 which is equal to root of 16. Root 16 ஓட வேல்யூ என்ன? plus or minus 4. இங்க rங்கிறது என்னது? distance, modulus of z. அதனால நமக்கு -4 தேவை கிடையாது. r எப்பவும் +4 தான் இருக்கும். அப்போ நம்ம r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேயா? இனி இந்த தீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஆல்ரெடி பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டை பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். தேவைன்னா போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா ஈக்குவல் டு டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஒய்ங்கிற வேல்யூ தெரியும் இல்லையா? என்னது? 2 ரூட் 3 by 2.
which is equal to tan inverse of 2 cancel ஆயிடுமா? இங்கே எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ மாடுலஸ் எடுத்தாலே என்னதான் பாசிட்டிவ் தான் √3. இப்போ நமக்கு √3 நம்மளோட ட்ரிகனோமெட்ரிக்கல் டேபிளில் எந்த இடத்துல வருது அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா நான் ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, சைன், காஸ், tan. ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோ போடும்போதும் நான் சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்களா என்னென்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலி 0லேருந்து 1 வரை நீங்கள் எழுதிக்கோங்க. 0 கால் கால், ஓகே கால்னா 1/4 இல்ல. 0 கால், அரை, முக்கால், 1. 0 கால், அரை, முக்கால், 1. இப்போ இதில் என்ன பண்ணிடுங்க, ரூட் எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 1/4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1/2, 1/2க்கு ரூட் எடுத்தால் 1/√2. இங்கே மேலே கீழே ரூட் எடுங்க, √3/2. இங்கே 1. ஓகே, இப்படி தான், அதாவது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இது எப்படி வருது அப்படின்னு ட்ரிகனாமெட்ரி டீச் பண்ணும்போது டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பட் சிம்பிளாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்போ இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. 1 √3/2, 1/√2, 1/2, 0. ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன கிடைச்சிரும்? 10 கிடைச்சிரும். 0/1 0. 1/2 டிவைடட் பை √3/2 1/√3. 1/√2 divided by 1/√2 1. √3/2 divided by 1/2 √3. 1 divided by 0 infinity. ஓகே, அப்படி தான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வருவோம். tan inverse of √3யோட வேல்யூ என்ன? √3 = 60 டிகிரி. இதை நம்ம ரேடியனில் மார்க் பண்ண போகிறோம். 60 டிகிரி அப்படின்னா ரேடியனில் என்னது? π/3. இப்போ பைங்கிறது 180 டிகிரி தெரியும். இப்போ நமக்கு தேவை 60 டிகிரி. அது இப்போ அப்படி எழுதலாம், 3 × 60. அப்போது இந்த 3 கீழே கொண்டு வந்துங்க. π/3 = 60 டிகிரி. ஓகேயா? இந்த மாதிரி, அதாவது இதெல்லாமே சிம்பிளாக உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். which is equal to π/3. இப்போ நமக்கு ஆல்ஃபா வேல்யூ கிடைச்சாச்சு. ஆல்ஃபா வச்சுட்டு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் பிளேனில். இப்போ காம்ப்ளெக்ஸ் பிளேன் எடுத்தாச்சுன்னா இதுவும் சொல்லி கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ். நம்ம கிராஃபில் எப்பவும் மார்க் பண்ணுவோம்லே அதே மாதிரி தான். எக்ஸ் ஆக்சிஸில் 2 அண்ட் தென் இமேஜினரி ஆக்சிஸ் அண்ட் அந்த ஒய் ஆக்சிஸில் 2√3. ரெண்டுமே பாசிட்டிவ். இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அப்போ கிராஃபில் எப்படி மார்க் பண்ணுவோம்? இது பாசிட்டிவ் ரைட் சைடு, அப்பில் பாசிட்டிவ். ஸோ அந்த நம்பர் கண்டிப்பாக எங்கே தான் இருக்கணும்? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கணும். 2 + i × 2√3 ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும்? எப்போவுமே ஆர்குமெண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் போகும், கிளாக் வைஸில் வராது. ஸோ இது பாசிட்டிவ் டைரக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் θ = ஆல்ஃபா. அவ்வளோதான். இங்கே என்ன எழுதுறோம்? சின்ஸ் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு இந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சின்ஸ் 2 + i × 2√3 lies in first quadrant. Therefore, θ = ஆல்ஃபா. அதனால θ = ஆல்ஃபா அப்படிங்கிறதுனால தீட்டாவோட வேல்யூ என்ன கிடைச்சிடும்? ஆல்ஃபாக்கு பதிலாக அப்ளை பண்ணுங்க. which is equal to π/3. அப்படிதானே? θ = π/3. இதான் என்னது? பிரின்சிபல் ஆர்குமெண்ட். இது பிரின்சிபல் ஆர்குமெண்ட். அது கேபிட்டல் லெட்டர் ஏல தான் டினோட் பண்ணும். பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? தீட்டாங்கிறது என்னன்னு சொன்னேன், ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படிங்கிறது பிரின்சிபல் ஆர்குமெண்டோட ஒரு 2k பை ஆட் பண்ணால் போதும். டைரெக்டாகவே நான் ஆன்சரில் எழுதிடுறேன். ஓகே, ஸோ given complex number 2 + i × 2√3 = ஆரோட வேல்யூ என்ன? ஆரோட வேல்யூ 4. 4 × cos θ. cos
தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் π/3 ஓகேயா. பட் இங்கே வந்து எழுதும்போது இதோட 2kπ ஆட் பண்ணிக்கணும். இது π/3 ப்ளஸ் I sin π/3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதுகிறேன். அல்லது டைரெக்டாகவே நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. 4 × cos 2kπ ப்ளஸ் π/3 ப்ளஸ் I sin 2kπ ப்ளஸ் π/3 ப்ளஸ் I sin 2kπ plus π/3. K belong to Z. K என்ன எதில் இருக்குது அப்படின்னு மறந்துடாமல் எழுதிடுங்க. Zனா 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ எந்த வேல்யூனாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ θ = π/3 அப்படின்னா 60 டிகிரி. 60 டிகிரியில் இப்போ θ = 60 டிகிரி இங்கே இருக்குது. அப்போ 2kπ ப்ளஸ் π/3. கேக்கு பதில் 1 போடுங்க. அப்போ என்ன ஆயிரும்? 2π ப்ளஸ் 60 டிகிரி. ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சு இங்கே வந்து நிற்கும். சேம் ஆங்கிள். இப்போ θ = 2 போட்டால் இன்னொரு ரொட்டேஷன் முடிஞ்சு இங்கே வந்து நிற்கும். சேம் ஆங்கிள். ஆங்கிள் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் Z அப்படிங்கிறது இன்ஃபைனைட்லி மெனி ஆங்கிள்ஸ் இருக்கும். நீங்கள் எந்தெந்த வேல்யூ போடுறீங்களோ அதுக்கு தக்க அந்த போலார் நம்பர்ஸ் போலார் ஃபார்ம் என்ன செஞ்சுட்டே வரும்? வேரி ஆகிட்டே வரும், மாறிக்கிட்டே வரும். ஓகே, அவ்வளோ ஆன்சரை எடுத்து எழுதும்போது போலார் ஃபார்மில் 2kπ ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z. நம்ம கண்டுபிடிக்கிறது பிரின்சிபல் ஆர்குமெண்ட். இது யூனிக் வேல்யூ. இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் எப்போவுமே -πலேருந்து πக்கு உள்ளதான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எல்லாம் போடும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 சப்டிவிஷன் 2 போடுவோம். 3 - I√3 = R × cos θ plus I sin θ. ஆரோட வேல்யூ என்ன? R = √(x² + y². √(x² + y². x² ஓட வேல்யூ 3² plus minus √3 the whole square, which is equal to 3² na 9 plus 3. So which is equal to 12. 12 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 4 3s are 12. அப்போ 4 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 3 √3. ஓகே, R = 2 √3. இப்போ நம்ம பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா = tan inverse of modulus of y/x, which is equal to tan inverse of modulus of y ஓட வேல்யூ -√3. -√3/3. இப்போ மாடுலஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு மைனஸ் தேவையில்லை. ஸோ which is equal to tan inverse of √3/3. நான் எப்படி எழுதிக்கிறேன்? √3 × √3. அப்போ ஒரு √3 ஒரு √3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா which is equal to tan inverse of 1/√3. இப்போ 1/√3 எந்த ஆங்கிளில் வரும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 1/√3 30 டிகிரியில் வரும். ஸோ 30 டிகிரியில் 1/√3 இருந்துச்சுன்னா அதை ரேடியனில் எழுதும்போது என்ன ஆயிரும்? ஆல்ஃபா = π/6. அப்படிதானே? இப்போ இதோட முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை. இனிதான் என்ன பண்ணணும்? கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 3 ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பர், ஒய் ஆக்சிஸில் மைனஸ் நெகட்டிவ் நம்பர். இது எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், அதாவது ரியல் இமேஜினரி. எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ், அப்போ அது ரைட் சைடு இருக்குது. ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ், அப்போ அது டவுனில் இருக்குது. ஓகே, ரைட் சைடு டவுன். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி 4th குவாட்ரண்ட்டில் இருக்கும். 4th குவாட்ரண்ட்டில் 3 - I√3 இருக்கணும். இப்போ 4th குவாட்ரண்ட் வரும்போது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னது? நம்ம கிளாக் வைஸில் வருவோம். θ = -α அப்படின்னு படிச்சிருக்கோம் 4th குவாட்ரண்ட்டில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுக்கு θ = -α போட போகிறோம். Since given complex number, since 3 - I√3 lies in 4th quadrant, therefore θ = -α. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கிடைச்சது நமக்கு? π/6. அப்போ θ = -π/6. அவ்வளோதான். θ = -π/6. இது என்னது? பிரின்சிபல் ஆர்குமெண்ட். அதாவது இது வந்து ஆர்குமெண்ட், பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் Z.
அப்போ argument of z என்ன கிடைக்கும் நமக்கு? Argument of z equal to 2k pi plus principal argument pi by 6. K belong to z. அப்போ polar formula direct எழுதிடலாமா? Polar formula 3 minus I root 3 equal to, therefore 3 minus I root 3 equal to, ஆருக்கு பதிலா என்ன பண்ணுங்க? ஆரோட வேல்யூ 2 root 3 into cos thetaங்கிறது argument of z, infinitely many angles. அப்போ 2k pi minus pi by 6 plus I sin 2k pi minus pi by 6. Okay, pi belong, sorry, k belong to integer z. அவ்வளோதான். இதான் என்னது? போலார் ஃபார்மில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ நம்ம தேர்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Subdivision 3, let minus 2 minus I2 equal to R into cos theta plus I sin theta. Okay. So therefore, என்ன ஆயிரும்? R into R ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். R equal to root of x squared plus y squared, which is equal to root of x ஓட ஸ்கொயர் பண்ணிங்கன்னா minus 2 the whole square plus minus 2 the whole square. இதெல்லாம் டைரக்டாகவே நீங்கள் போட்டுடலாம். which is equal to 4 plus 4, that is 8. 8னா என்ன கிடைக்கும்? 4 2s are 8. அப்போ 2 root 2. 2 root 2. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 2 root 2. ஓகே. இப்போ நம்ம பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கு முதல்ல ஆல்ஃபா என்னன்னு கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of modulus of y by x, which is equal to tan inverse of modulus of y ஓட வேல்யூ minus 2 by minus 2, which is equal to, எப்போவுமே மாடுலஸ்ங்கிற போது ப்ளஸ் ஆயிரும், இங்கே 2 2ம் 1 ஆயிரும், which is equal to tan inverse of 1. எந்த ஆங்கிளில் வரும் 1? 45 degree, that is pi by 4. Alpha equal to pi by 4. இப்போ next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? given complex number எந்த quadrantல இருக்குன்னு பாருங்க. x axis, அதாவது ரியல் பார்ட்டும் நெகட்டிவ், இமேஜினரி பார்ட்டும் நெகட்டிவ். x axisம் நெகட்டிவ், y axisம் நெகட்டிவ். x y. இப்போ x axis நெகட்டிவ் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்துடும், y axis நெகட்டிவ்னா டவுனில் வந்துடும். ஸோ லெஃப்ட் சைடு டவுன். அப்போ என்ன ஆயிருது? தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடுது. -2 மைனஸ் I2 அப்படிங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடுது. ஸோ நம்ம தீட்டா ஈக்குவல் டு தேர்ட் குவாட்ரண்ட்டில் என்ன படித்தோம்? கிளாக் வைஸில் வர்றதுனால தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பை மைனஸ் ஆல்ஃபா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அப்படியே ஆப்போசிட் தான் என்னது? தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ தீட்டாவோட வேல்யூனா மைனஸ் ஆஃப் பை மைனஸ் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிச்சோன்னா முதல்ல என்ன பண்ணுங்க? எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு பார்க்கணும். சின்ஸ் -2 minus I2 lies in third quadrant. Okay. Therefore theta equal to minus of pi minus alpha. So that is equal to minus pi minus alpha oda value pi by 4, which is equal to minus 4 pi minus pi 3 pi by 4. Okay. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? இது பை மைனஸ் ஆல்ஃபா, அதனால அதோட ஆப்போசிட் சைனு, அதனால மைனஸ் ஆஃப் பை மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதியிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக அந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதலாம். தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை அப்படின்னும் போட்டுக்கலாம். ஓகேயா? ஓகே, எது வசதியோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுனா ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். தீட்டா ஈக்குவல் டு -3 pi by 4. இதுதான் என்னது? பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். ஓகேயா? இப்போ நம்ம டைரெக்டாகவே இதை எழுதிடலாம். ஓகே, அல்லது ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டை நீங்கள் +2k பை போட்டுட்டும் எழுதலாம். நான் இப்போ டைரெக்டாக எழுதுகிறேன். therefore -2 minus I2 equal to ஆரோட வேல்யூ 2 root 2 cos 2k pi minus 3 pi by 4 plus I sin 2k pi minus 3 pi by 4. K belong to
இசட் மறந்துடாதீங்க, கே வந்து இசட்டில் இருக்குன்னு போடுறதுக்கு. ஓகே, இது டைரெக்டாகவே எழுதிட்டாலும் உங்களுக்கு ஓகே. ஓகே, ஃபைனலி ஃபோர்த்து ஒன், சப்டிவிஷன் நம்பர் 4 என்ன சொல்லுது பாருங்க. மேலே ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர், கீழே பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்மில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஆல்ரெடி போலார் ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ் வேறு போட்டிருங்க. லாஸ்ட் வீடியோவில் போலார் ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருங்க. 2 போலார் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் நம்ம எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதை இங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். மேலே இருக்கிறதுக்கு மட்டும் போலார் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். இதை ஒரு மெத்தடில் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும். cos π/3 வேல்யூ, அதாவது cos 60 டிகிரி என்ன வேல்யூ, sin 60 டிகிரி, cos 60 1/2, sin 60 √3/2. அந்த மாதிரி போட்டு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும், இப்போ கீழே உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அதோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொண்டு வந்துடலாம். அதுலேருந்து நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், இங்கே இருக்கு இல்லையா சிங்கிள் ரெக்டாங்குலர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுக்கெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், அந்த மாதிரியே சால்வ் பண்ணோம். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை ஒரு மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, எந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஓகேயா? ஆக்சுவலி நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அந்த வீடியோவில் வந்து ஸ்ரீஹரிஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து Z1 + Z2 கான்ஜுகேட் ஈக்குவல் டு Z1 கான்ஜுகேட் ப்ளஸ் Z2 கான்ஜுகேட். இதை வந்து நான் லெஃப்ட் சைட் தனியாகவும் ரைட் சைட் தனியாகவும் ப்ரூவ் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க கேட்டிருந்தாங்க, ஏன் இதை ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வந்துடலாமே அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம், 3 ஸ்டெப்பில் நமக்கு கிடைச்சிரும் ஆன்சர். ஆனால் நான் என்ன பண்ணேன், நம்ம 10th நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு வரும்போது செட் லாங்குவேஜ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே லெஃப்ட் சைடு ரைட் சைடு எப்படி ப்ரூவ் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ திடீர்னு வரும்போது நான் 1லேருந்து கொண்டு வந்துட்டேன்னா சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவேன், நான் லெஃப்ட் சைடு தனியாக ரைட் சைடு தனியாக ப்ரூவ் பண்ணியிருப்பேன். இப்போ உங்களுக்கு நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். கொஞ்சம் பின்னால் இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நான் போடுற மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்ளம், இப்போ இந்த ப்ராப்ளத்தை எடுத்துட்டிங்கனாலேயும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம போடுற இந்த மெத்தடு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இப்போ இந்த ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இதை எடுத்தாச்சுன்னா ஈக்குவல் டு போலார் ஃபார்முக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். -2 - I2 = R × cos θ ப்ளஸ் I sin θ நம்ம போலார் ஃபார்முக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டிங் ரியல் நம்பர்ஸ் காம்ப்ளெக்ஸ் ரியல் நம்பர்ஸை இமேஜினரி நம்பர்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அப்போ என்ன கிடைக்கும், R cos θ = -2, R sin θ = -2 இந்த மாதிரி கிடைக்கும். இது நம்பர் 1 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆரோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேயா? அதே மாதிரி இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் டிவைட் பண்ணோன்னா நமக்கு டேனோட வேல்யூ கிடைச்சிரும், அதாவது தீட்டாவோட வேல்யூ கிடைச்சிரும். இந்த மாதிரி இந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வந்து ஈஸியாக வந்து பிள்ளைங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறது, அவ்வளோதான். ஓகேயா? ஓகே, இனிமே அந்த கமெண்ட் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கமெண்ட்டை பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம வீடியோ பார்க்குறாங்க, கொஷின்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு. உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, கொஷின் நம்பர் 4 போடுவோம். I- let மேலே உள்ள பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மேலே உள்ள பார்ட்டு I-1 இருக்கு, அதை நம்ம முதல்ல ரியல் பார்ட்டு, ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் பார்ட் எடுத்துக்குவோம், ரெண்டாவது இமேஜினரி பார்ட் எடுத்துக்கிறோம். let -1 + I = R × cos θ ப்ளஸ் I sin θ. ஓகே, தென் நான் இப்போ R கண்டுபிடிங்க. R = √(x² + y²). இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக பண்ணுறது தப்பு I-1 அப்படின்னு போட்டுருவாங்க. இதை ரியல் பார்ட்டுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ அங்கே மிஸ்டேக் ஆகிடும். ஓகேயா? அதனால கேர்ஃபுல்லாக முதல்ல ரியல் பார்ட்டு அந்த இமேஜினரி பார்ட். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகாது கண்டிப்பாக. ஆனால் கீழே வரும்போது என்ன ஆயிரும், மிஸ்டேக் ஆகிடும். இங்கே -1 + 1 அதில் கூட மிஸ்டேக் வராது. வேறு ஏதாவது நம்பர் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக மிஸ்டேக் வந்துடும். -1² + 1² which is equal to
root 2. Okay, r equal to root 2. Next alpha கண்டுபிடிக்கணும். Alpha equal to tan inverse of modulus of y by x. Modulus of y by x, which is equal to tan inverse of modulus of y oda value 1, x oda value -1, which is equal to tan inverse of 1 தான். So 1 எந்த angle வரும் 45 degree, that is pi by 4. அப்போ alpha equal to pi by 4. இப்போ அடுத்ததா என்ன பார்க்கணும், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு பாருங்க காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல. ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ஒய், அதாவது ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ். பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல நெகட்டிவ் நம்பர், அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம கிராஃப்ல இந்த லெஃப்ட் சைடு தான் நெகட்டிவ் மார்க் பண்ணுவோம். ஒய் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் நம்பர், ஒய்ங்கிறது மேலே, அப்போ எந்த குவாட்ரண்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டு, -1 -iங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு படிச்சிருக்கோம், செகண்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா அப்படிங்கிறது தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஓகேயா, ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணோம். சின்ஸுங்கிறது அந்த அக்கன்னா அந்த புள்ளியை வந்து கீழே வைக்கணும், அவ்வளோதான். சின்ஸ் -1 plus I lies in second quadrant, therefore theta equal to pi minus alpha. Theta equal to pi minus alpha, which is equal to apply பண்ணுங்க. Theta equal to pi minus pi by 4, which is equal to 4 pi minus pi, 3 pi by 4. அப்போ தீட்டாவோட வேல்யூ கிடைச்சிருச்சு, which implies theta equal to 3 pi by 4. 3 pi by 4ங்கிறது principal argument, which lies in -180லேருந்து 180க்குள்ளே தான் இருக்கும். அதாவது 45 into 3 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேயா, I -1 equal to r into r ஓட வேல்யூ என்ன √2, √2 into cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4. ஓகே, இப்போ இங்கேயே நீங்கள் ஆர்குமெண்ட் அப்ளை பண்ண வேண்டாம், ஏன்னா டினாமினேட்டர்லேயும் என்ன இருக்குது, ஒரு போலார் ஃபார்ம் இருக்குது. நம்ம ஹோலாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம், ஆர்குமெண்ட் அப்ளை பண்ணுவோம். ஓகேயா, ஸோ கிவன் ப்ராப்ளத்தை எழுதிக்கிறேன். நவ் I -1 by cos pi by 3 plus I sin pi by 3 equal to I -1க்கு என்ன போலார் ஃபார்மோ அதை எழுதிக்கோங்க. √2 into cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4 divided by cos pi by 3 plus I sin pi by 3. ஸோ நமக்கு ரெண்டு போலார் ஃபார்மில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி டிவைட் பண்ணணும்னு பார்த்தோம். ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது Z1ங்கிறது R1 into cos theta plus I sin theta and 1 theta 1 and Z2ங்கிறது R2 into cos theta 2 plus I sin theta 2. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது R1ஐயும் R2ஐயும் டிவைட் பண்ணிட்டு cos ஆஃப் ஆங்கிள் என்ன பண்ணால் போதும், சப்ராக்ட் பண்ணால் போதும். ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணணும், நடுவில் ப்ளஸ் தான் வரும். I sin theta 1 minus theta 2. இதான் என்னது, போலார் ஃபார்மில் இருக்கக்கூடிய தேர்ட் ப்ராப்பர்ட்டி. இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே R1ங்கிறது √2, இங்கே R2ங்கிறது 1. அப்போ √2 by 1 equal to √2. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இது theta 1, இது theta 1, இது theta 2, theta 2. ஸோ சேமாக தான் இருக்கும், theta 1, theta 1, theta 2, theta 2. அப்போ என்ன பண்ணணும், cos ஆஃப் theta 1 minus theta 2. அப்போ 3 pi by 4 minus pi by 3 plus I sin 3 pi by 4 minus pi by 3. Okay, which is equal to √2 into
cos இதை LCM எடுங்க 4 3s are 12 இங்கே 4 இருக்கு அப்போ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 pi மைனஸ் 4 pi இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாகவே போட்டுடலாம் இப்படியெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் எழுதிட்டுருக்கேன் 12 ஸோ 9 pi minus 4 pi which is equal to root 2 into cos 9 pi minus 4 pi 5 pi by 12 plus I sin 5 pi by 12 okay okay இப்போ இது முடிஞ்சா நமக்கு இனி என்ன பண்ணணும் இதோட ஒரு 2k பை ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு argument of z கிடைச்சிரும் அவ்வளவுதான் therefore answer I minus 1 by cos pi by 3 plus I sin pi by 3 equal to root 2 into cos 2k pi plus 5 pi by 12 plus I sin 2k pi plus 5 pi by 12 k belong to z அவ்வளோதான் ஆன்சர் ஓகே ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த மெத்தட் தான் அப்படின்லாம் கிடையாது ஃபைனலாக உங்களுக்கு என்ன வரணும் இது போலார் ஃபார்மில் கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் போதுமானது ஓகேயா உங்களுக்கு என்னோட டீச்சிங் புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக மயாப்ரிஸ் ப்ளஸ் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கணிதத்தை புரிந்து படிப்போம் தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மயாப்ரிஸ் ப்ளஸ் அகாடமி தேங்க்யூ